வாரன் பஃபெட் ஒரு புகழ்பெற்ற அமெரிக்க முதலீட்டாளர், தொழிலதிபர் மற்றும் நன்மதிப்பிற்குரிய தொண்டர். ஓமகாவின் ஓராக்குல் என்று அழைக்கப்படும் இவர், அவரது சிறந்த முதலீட்டு திறமை மற்றும் நிதி மேலாண்மை திறனுக்காக உலகளவில் பெயர் பெற்றவர். வாரன் பஃபெட்டின் வாழ்க்கை வரலாறு ஒரு உந்துதலான பயணமாகும், குறிப்பாக தொழில்முனைவோர் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு. வாரன் பஃபெட்டின் வாழ்க்கை வரலாறு. பிறப்பு மற்றும் ஆரம்ப காலங்கள். பிறந்த தேதி ஆகஸ்ட் 30, 1930. பிறந்த இடம் ஒமஹா, நேபிராஸ்கா, அமெரிக்கா. பஃபெட் சிறுவயதில் இருந்து வணிகத்தில் ஆர்வமாக இருந்தார். அவர் தனது முதல் பங்குகளை 11வது வயதில் வாங்கினார். கல்வி. பஞ்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் தனது கல்வியை தொடங்கி பின்னர் நெபிராஸ்கா பல்கலைக்கழகத்தில் வணிகத்தில் பட்டம் பெற்றார். ஹார்வர்டு தொழிலாளர் பள்ளிக்காக விண்ணப்பித்தார், ஆனால் நிராகரிக்கப்பட்டார். பின்னர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் மேம்பட்ட நிதி மேலாண்மையில் பட்டம் பெற்றார். முதலீட்டு பயணம். பஃபெட் தனது முதலீட்டு கருத்துக்களை அவரது ஆசான் பெஞ்சமின் கிரஹாமின் புத்தகமான தி அன்டெலிஜென்ட் அன்வெஸ்டர் மூலம் உருவாக்கினார். 1956 இல் தனது சொந்த முதலீட்டு நிறுவனம் பஃபெட் நர்ஷிப்ஸ் பஃபட் பார்ட்னர்ஷிப்ஸ் என்ற பெயரில் தொடங்கினார். பர்க்ஷயர் ஹதவே மற்றும் வெற்றிகள். 1965 இல் பெர்க்ஷயர் ஹதவே நிறுவனம் அவரது கட்டுப்பாட்டில் வந்தது. அதன் பின்னர் பல்வேறு பங்குகள் மற்றும் வணிகங்களில் முதலீடு செய்வதன் மூலம் உலகின் முன்னணி முதலீட்டு நிறுவனங்களில் ஒன்றாக மாற்றினார். கோகோ கோலா, ஆப்பிள் போன்ற நிறுவனங்களில் செய்த முக்கிய முதலீடுகள் பெரும் லாபத்துக்கு வழிவகுத்தன. சாதனைகள் மற்றும் விருதுகள். உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவராக மதிக்கப்படுகிறார். தனது பெரும்பாலான சொத்துக்களை தானமாக வழங்குவதற்கான உறுதிப்பாட்டுடன் த கிவிங் பிளெஜ் எனும் இயக்கத்தை தொடங்கினார். தனிப்பட்ட வாழ்க்கை. பஃபெட் மிகவும் எளிமையான வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்கிறார். அவர் இதுவரை தனது பிறந்த ஊரான ஒமஹாவிலேயே வசித்து வருகிறார். வாரன் பஃபெட்டின் வாழ்வின் பாடங்கள். நிதி கட்டுப்பாடு, அவசியமில்லாத செலவுகளை தவிர்ப்பது. தீர்மானம் மற்றும் பொறுமை, நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் சரியான முடிவை எடுக்க வேண்டும். தானம், சமுதாயத்துக்கு திருப்பிக் கொடுப்பது முக்கியம். அவருடைய வாழ்க்கை மற்றும் கடைப்பிடிப்புகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உதாரணமாக விளங்குகின்றன.